யோபுவினிடத்துல பிசாசு வந்து நின்றபோது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீர் அவனை வேலி அடைக்கவில்லையோ. அல்லேலூயா. நீர் அவனை வேலி அடைக்கவில்லையோ. அப்ப யோபுவுக்கு இருந்த ஒரு பெரிய வேலி, ஒரு பெரிய பாதுகாப்பு பாருங்க. அந்த வேலியை மீறி பிசாசு தொடவே முடியல, நெருங்கவே முடியல. அதை நீங்க எடுத்தாதான் நான் அவனை ஏதாவது பண்ண முடியும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லாம சொல்றான். அந்த வேலியை எடுத்து போடுங்க, அப்புறம் நான் தொடறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க மேல ஒரு கர்த்தருடைய வேலி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி இருக்குது. உங்க குடும்பத்தை சுற்றிலும், உங்களுடைய நிலன்களை சுற்றிலும், உங்களுடைய வீட்டை சுற்றிலும், நீங்க கையிட்டு செய்கிற உங்க வேலைகள், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு கர்த்தர் ஒரு வேலியை போட்டு வச்சிருக்கிறார். அந்த வேலியை மீறி பிசாசு உள்ள சாடி வர முடியாது, உள்ள தாண்டி வர முடியாது, உள்ள குதிச்சு வர முடியாது. காரணம் என்ன பாருங்க, இந்த மலையோரங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த காடுகளிலே, ஃபாரஸ்ட் ஏரியாவில சொல்றாங்க, அங்க ஒரு வேலி அமைச்சிருக்காங்க. அது சாதாரண வேலி இல்ல, அது ஒரு மின் வேலி. அது ஒரு மின் வேலியா. அந்த மின் வேலியை ஒரு மிருகம் வந்து தொட்டு இதற்கு பக்கம் இந்த பக்கமா வரணும்னு நினைச்சா வர முடியாது. ஷாக் அடிச்சு அது அப்படியே திரும்பி போயிடும். ஒரு மனுஷன் போடுற வேலியிலேயே ஒரு சக்தி இருக்கு, ஒரு வல்லமை இருக்குன்னா, கர்த்தர் கொடுக்கிற வேலியில பெரிய வல்லமை அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதை தாண்டி, அதை மீறி உங்க வாழ்க்கையில பிசாசு எதையும் செய்ய முடியாது. அவிசுவாசப்படக்கூடாது. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட, இன்னைக்கு விசுவாசிகளுக்கு பாருங்க, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை விட சூழ்நிலையை குறித்து அதிகமா பயப்படுறாங்க. சூழ்நிலை இப்படி இருக்குது ஆண்டவரே, காரியங்கள் இப்படி சம்பவிச்சுக்கிட்டு இருக்கேப்பா, பலவீனம் இப்படி முத்தி போயிட்டு, நாளுக்கு நாள் பலவீனம் முத்தி போகுதே, நான் இதன் மத்தியில் எப்படி விசுவாசமா இருக்க முடியும்? பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பலன் வேணும், உங்க துணை எனக்கு வேணும், உங்க சகாயம் எனக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருந்த அந்த சகாயத்தை தருவார், அந்த விடுதலையை தருவார். இந்த மாதம் முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்தி செல்வார். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்க கூட இருந்து, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன அவசியமோ, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, அதை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் உங்களுக்கு செய்து, உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணி, நீடித்த நாட்களாய் கர்த்தர் உங்களுடைய இரட்சிப்பை காட்டி உங்களை பாதுகாத்து நடத்துவார்.